வந்து சேரும் கையில இருந்திடம் கண்ணன் அங்க பார்வதி ஆண்டவனும் சொன்ன போவாய் ஆதிசக்தி பார்வதியா இந்த பகவானை இன்னைக்கு நாம பரிசோதனை செய்யணும். பரிசோதனை செய்ய வேண்டுமெனா யார் அழைத்தா? அதாவது பூலோக சீமையிலே படைப்பது பிரம்மதேவனாக இருந்தாலும் இருந்த போதிலும் உயிர் கொடுப்பது சிவபெருமாளாக இருந்தாலும் இந்த உலகத்தெல்லாம் கட்டி காப்பது என் பெருமாள் காக்கும் பெருமாளாகவே இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் அமர்வதற்கு சிம்மாசனம் ஒன்று கையிலே செய்வது யாரு? நம்ம விஸ்வகுல மக்கள் தான். அப்பேற்பட்ட விஸ்வகுலகர்மாவை வரவழைத்தார். ஏ எம்மவன விஸ்வகர்மா எம்மகன விஸ்வகர்மா என்னன் பக்கம் வா மகனே ஒரு காஞ்சி உரங்கம்பு வேட்டி கடைந்து வா பசு விழதையும் பூவர சங்கம்பு வேட்டி ஒரு புதுச்சுமில் கடைந்து வாடா எம்மவன விஸ்வகர்மா கடைந்தெடுத்த சிமிழதற்கு கடைந்தெடுத்த சிமிழதற்கு நல்ல வரணம் அது தீட்டிட போ சிமிழுக்கேத்த வரணம் தீட்டி எம்மவன விஸ்வகர்மா திருக்காணி போட்டும் போட்டு அதுல சீனி போட்ட மேல போட்டு சிவன் தேவி கை கூடடா சிவசக்தி கேட்ட போதே சிவசக்தியும் கேட்ட போதே அந்த விஸ்வகர்மா யாது செய்வா? சத்தியாகிய பார்வதா தேவியானவள் கேட்டபோது அந்த விஸ்வகர்மாவானவரோ என்ன செய்கிறார் தெரியுமா? யமயகிரி மலைக்கு வந்து ஒரு காஞ்சிபுரம் கடைந்தெடுத்தாரல்ல பூவரசோனல்ல புதுச்சு மேலோ கடைந்தெடுத்த சிமிழதற்கு சிமிழுக்கேத்த வரணம் தீட்டி சிமிழுக்கேத்த வரணம் தீட்டிய சீனி போட்ட மேல போட்டு திருக்காணி பூட்டும் போட்டு சிவசக்தி இடங்கை கொடுத்தா சிவசக்தி கையில் வாங்கி ஆதிசக்தி பார்வதியா அரணாரைத்தம் பரிச செய்ய அரணாரைத்தம் பரிச செய்ய எங்க ஆதிசக்தி அது சொல்வா? ஆதிசக்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆண்டவனாகப்பட்ட பகவானை பரிசை செய்ய வேண்டும் என்று இந்த
சிமிழுக்கு ஏத்த உயிர் என்ன உயிர்? என்ன உயிர்? என்ன உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? பிடிச்சு அடைக்கலாமா? அப்ப வேற என்னத்தையா பிடிச்சு அடைக்கலாம்? என்னத்தை பிடிச்சு அடைக்க? குதிரையை பிடிச்சு அடைக்கலாம். ஏன வேற என்னத்தை பிடிச்சு அடைக்கலாம்? அதெல்லாம் அடைக்க முடியாது. புலியா? சிமிழு சின்ன சிமிழு, எலி எல்லாம் ஆவாது பார்த்துக்கோ. சிமிழுக்கு ஏத்த உயிர் எந்த உயிர்? அதுதான் சித்தரும்பு பார்த்துக்கோ. ஏன சிமிழுக்கு ஏத்த உயிர் எந்த உயிருங்க? சித்தரும்பானது. சித்தரும்பானது சாரசாரையாக அங்கு இங்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆணரும்பையும் பிடிச்சடைச்சா என்ன ஆகும்? அப்ப பெண்ணரும்பையும் பிடிச்சு அடைச்சா அப்படியா? அப்போ சிறு உயிரான் சித்தரும்பு ஆணரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்தடைக்க வேணுமென்று என ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் ஐயா சிறு உயிரான் சித்தரும்பா தேவி பிடித்தடைத்தா ஆணரும்பும் பெண்ணரும்பும் ஆதிசக்தி பிடித்தடைத்தா பிடித்தடைத்த எறும்பதையும் சிறி பூட்ட மேல போட்டு ஒரு திருக்காணி பூட்டும் போட்டு எப்ப சிவம் வருவாரே என்றோ எப்ப சிவம் வருவாரே என்று ஈஸ்வரியா எதிர்பார்த்தா எப்போ சிவம் வருவாரே என்றோ ஈஸ்வரியா எதிர்பார்த்தா அரணார வருவார போவாது நீட்டினகால் மடக்கலைய அவன் அவந்த தல நிமிரலைய மௌனமாயிருப்பானோ மௌனமாயிருப்பானோ நம்ம மாயன் நங்க பார்வதியா இருக்கிறாள் மாயன் தங்கை ஆகிய பார்வதா தேவி. அப்படி மௌனமாக இருக்கும் போதும் ஆதி சக்தியாகிய பார்வதா தேவியானவரிடத்தில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளானவர் வந்தவுடனே அம்மா ஏ பார்வதிய என்ன ஆச்சு இன்னைக்கு வாழ்க்கை? என்னைக்கும் பகவான் இருந்து வரதுக்கு முன்னால கெண்டியில ஜலம் எடுத்து பாரிஜாத மலர் எடுத்து பகவான் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து நிற்பாள. இன்னைக்கு என்ன ஆச்சு வாழ்க்கை? இப்படி மௌனமா இருக்கா என்ன ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் அம்மா ஏ பார்வதிய பகவான் இல்லாத வேளையிலே பார்வதிய உனக்கு பலிபோஷம் நடந்தது என்ன? ஈசன் இல்லாத வேளையிலே அம்மா ஏ பார்வதிய உனக்கு இடைஞ்சல் வந்து சேர்ந்தது என்ன? கடவுள் இல்லாத வேளையிலே அம்மா ஏ பார்வதிய நீ கண்கலங்கி இருப்பது என்ன? அம்மா ஏ பார்வதிய அம்மா ஏ உமையவளே பார்வதா தேவிய பகவான் எல்லா வேளையிலே பலிமோச நடந்ததம்மா. ஈசன் இல்லாத வேளையிலே இலை ஈஸ்வரியே உனக்கு வட்டம் என்ன?
ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவளிடத்தில ஆண்டவா பகவானே நீங்க 14 உலகமும் இறையிழந்துதான் வந்தீர்களா? ஏன் பார்வதி, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவா 14 உலகமும் அல்லும் பகலும் 60 நாளிகையும் நீங்கள் இறையிழக்க போறோம்னு தான் சொல்லுதிய. ஏ அம்மா பார்வதிய, டெய்லி பேட்டு வரக்கூடிய நேரமெல்லாம் ஒரு திணையரிசிய பட்டு வச்சிருக்க மாட்டிய. எல்லா அரிசியும் காலி பண்ணிட்டு தான் வாரிய. படியாதான் அழக்கியலாம் இல்ல பூலோக தேசத்துல போய் வீட்டுக்கு வீடு இத்தனை படி அரிசி இருக்குன்னு தான் எண்ணிட்டு வாரியலாம். ஏ அம்மா உமையவளே